ஹாய், வெற்றிலுக்கு டிஎன்பிசி தமிழ். நம்ம 17 கீழ்க்கண் உள்ள அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். அறநூல்களில் ஆல்ரெடி ஐந்து நூல்கள் பார்த்துருக்கோம். ஒன்று நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, ஏலாதி. 5 நூல்கள் பார்த்தாச்சு. இப்போ 6வது நூல் சிறுபஞ்ச நூலை நம்ம பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். அவர் வடமொழி கவிஞர். இயற்பெயர் காரி. காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. சமயம் சமணம். மொத்த பாடல்கள் கடவுள் வாழ்த்து 1, பாயிரங்கள் 2, மொத்தம் 97. பாவகை வெண்பா. ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இவரும் கனி மேதாவையரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் எனும் இந்நூலில் சிறப்பு பாயிரம் கூறுகிறது. பஞ்சம் என்பது 5, மூலம் என்பது வேறு. மருந்தால் பெயர் பெற்ற நூல்களுள் இதுவும் ஒன்று. 18 கீழ்க்கணுக்க நூல்களுள் வேறால் பெயர் பெற்ற நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் மருந்து பொருளை பற்றி எடுத்து கூறிய முதல் நூல் எது அப்படின்னா பொருட்தொகை நிகண்டு. எதுனா பொருட்தொகை நிகண்டு. அடுத்தது பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் 5 வேர் என்ன பாருங்கள். 1 கண்டங்கத்திரி வேர், 2 சிறுவழுதினை வேர், 3 சிறுமல்லி, 4 பெருமல்லி, 5 சிறுநெருஞ்சி அப்படின்னு. இதில் இந்நூலில் 5 அறக்கருத்தினை கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் 5 அறக்கருத்தினை கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் பெரும்பான்மையான பொது கருத்துக்களும் சிறுபான்மையான சமய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. தனி மனிதனின் மனநோயை அகற்றும் அறநூல் எது? தனி மனிதனின் மனநோயை அகற்றும் அறநூல் எதுனா சிறுபஞ்ச நூலம். தோள்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என இந்நூல் கூறுகிறது. ஓகேவா? அடுத்தது நம்ம 9th தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய சிறுபஞ்ச நூலும் பார்க்கலாம். பாருங்கள். பூவாது காய்க்கும் மர உலா நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா, விதையாமை நாறுவ வித்துலா மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த நூலில் வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. இதில் இலக்கண குறிப்பு பாருங்கள். அறிவார் என்பது வினையால் அணையும் பெயர். தாவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். விதையாமை உரையாமை இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள். சொல்பொருள் பாருங்கள். அதில் மூவாது என்பது முதுமை அடையாமல். நாறுவ என்பது முளைப்ப. தாவ என்பது கெடாதிருத்தல். 9th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிறுபஞ்ச மூலம் பார்க்கலாம். இதில் பாருங்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்னென்றல் வனப்பு. இதில் வந்துள்ள அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு அணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இலக்கணம் கண்ணோட்டம் என்னென்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இலக்கண குறிப்பு பார்க்கலாம். செல்லாமை, என்றுரைத்தல், தென்றல் இதெல்லாம் என்னன்னா தொழில் பெயர்கள். இதில் கேட்டார் வாட்டான் என்பது வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் இருக்கக்கூடிய ஓமைகள் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு அழகு என்பது இரக்கம் கொள்ளல். காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்து உரைத்தல். இசைக்கு அழகு கேட்போர் நன்றுணர் புகழ்தல். அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பது. நம்ம அடுத்த நூல் பாருங்கள். திரிகடுகம் பார்க்கலாம். 7th நூல் பாருங்கள். ஆசிரியர் யாருன்னா நல்லாந்தனார். பாடல்கள் 100. கடவுள் வாழ்த்து நீங்களாக. பாவகை வெண்பா. கடவுள் திருமால். சமயம் வைணவம். காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதில் திரி என்பது என்னென்னா 3. கடுகம் என்பது காரமுள்ள பொருள். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். நல்லாந்தனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். செரு அடுந்தோள் நல்லாந்தான் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அடுத்தது, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் உடல் நோயை தீர்ப்பன.
அடுத்தது பாருங்க, இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள 3 கருத்துக்களும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். பொதுவான குறிப்புகள் என்னன்னு பாருங்க. திரிகடும் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி என திவாகர நிகண்டு கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருகடும் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி என திவாகர நிகண்டு கூறுகிறது. அடுத்து பாருங்க, இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் இம்மூவர் என்ற சொல் வருகிறது. மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னா திரிகடுகம். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 66 பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த 100 பாடலில் இங்கே பாருங்கள், 100 பாடல்களில் 66 பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. மீதி 34 பாடல்களில் தீமை தருபவை எவை என கூறப்பட்டுள்ளது. நூற்பயன் என்னன்னு பாருங்க. திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்போரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். இதுதான் என்னது இந்த நூலினுடைய பயன். அடுத்தது முக்கிய அடிகள் என்னன்னு பார்க்கலாம். முக்கிய அடிகள் பாருங்க. நெஞ்சை அடங்குதல் வீடாகும். பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை. தோல் வற்றச் சாயினும் சான்றாண்மை குன்றாமை அப்படின்னு இது முக்கிய அடிகள். அடுத்தது நம்ம அடுத்த நூல் இன்னா நாற்பதும் இனிய நாற்பதும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.